மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. तुम्हारी शूज दिखाओ. तुम्हारे शूज उतारो. हे, निकालो. हे, उल्टा करो. इसका पीछे दिखाओ. तुम्हारा शूज का साइज कितना है? 10 साहब. तू मेरा फ्लैट में क्यों आया? नहीं साहब, मैं नहीं आई है. तू झूठ बोलता है. तू ये शूज का मार्क मैं वहां देखा था. बोलो, तू क्यों आया? साहब, मैंने इलेक्ट्रिक बिल देने के लिए आया था, उसी समय से वापस आया. तू फ्लैट के अंदर नहीं गया? नहीं साहब. तू मेरी बीवी से बात गया? नहीं साहब, मुझे विश्वास करो. कुछ भी देखे ना तू मेरे हाथ में देने का. हाँ, और दोबारा मेरा फ्लैट के सामने मत जाएगा, समझा? ठीक है साहब. ஹலோ சூரஜ், டாக்டர் எங்க இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல தான். 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். நான் உங்களை கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும் டாக்டர். அதனால என்ன, கிளம்பி வாங்க. அங்க வேண்டாமே டாக்டர், நான் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு என் லைஃப்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, எங்க வரணும்னு நான் ஒரு 5 நிமிஷத்துல சொல்றேன். ஓகே டாக்டர். அது சமேலியோட பையன் தானே உங்களுக்கு நல்லா தெரியுமா? நான் நேரில் பார்த்ததை விட வேற என்ன வேணும்? சமேலி ஒரு பையனுக்கு அம்மா, அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றதுன்னு ரொம்பவே யோசனை பண்ணேன். என்னை ஏமாற்றணும்னு நினைச்ச அவளை நான் கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது என்னால் முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணலான்னு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களை பார்க்க வந்தேன். அத நான் இன்னைக்கே அவகிட்ட சொல்ல போறேன். என்னென்ன? ஐ வாண்ட் டிவோர்ஸ். இதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழறதுல அர்த்தம் உண்டா? இனி என் வாழ்க்கையில் சமலிக்கு இடமே இல்லை. சூரஜ், ஃபோன் எடுத்து பேசுங்க. வேண்டாம், வீட்டில் இருந்தான். என் முடிவு தப்பு தான் டாக்டர். ஆனால் அதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லையே. இந்த விஷயத்தில் என்னால் வேற ஒரு அட்வைஸ் பண்ண முடியாது. ஒன்று, உண்மையை ஏற்றுக்கிட்டு ஒன்றா வாழணும். இல்லைன்னா உண்மையை ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி பிரிஞ்சிடலாம். இதில் 2வது தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. மனசளவில் ரொம்ப தைரியமாக இருக்கவங்க தான் முதல்ல சொன்ன முடிவை எடுக்க முடியும்.
இனி நடக்கக்கூடிய ஒரே விஷயம் மனப்பூர்வமா 2 பேரும் பிரிஞ்சிடுறது. சூரஜ், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது என்னால் எப்படி டாக்டர் அவட்ட சொல்ல முடியும்? நான் அவன் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருந்தேன். அதோட பிரதிபலனா அவளும் உங்க மேல பாசம் வச்சிருந்தாலே. நீங்க 2 பேரும் ஓப்பனா இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ண வேண்டியது தானே? வேண்டாம், அதை தாங்கிக்கிற பக்குவம் எனக்கு இன்னும் வரல டாக்டர். நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல போறேன். அதுக்கப்புறம் வர பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒருவேளை அவ தற்கொலை பண்ணிக்கிட்டானா? சூரஜ், ஏதாவது சொல்லுங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதை நினைச்சு கவலை இல்லை. தெரிஞ்சே என்னை ஏமாத்துறான்ல, அதுக்கு நான் இப்படி கூட அவளை தண்டிக்க கூடாதா? வேற எதை பத்தி எனக்கு சுத்தமா கவலையே இல்லை. நான் எடுத்த முடிவை அவகிட்ட சொல்லிடுவேன். உங்க அப்பா ஃபோன் நம்பர் எனக்கு கொடு. உங்களோட ஃபோன்ல இருந்துச்சுல? அதெல்லாம் டெலிட் பண்ணியாச்சு. அப்படின்னா என் ஃபோன்ல இருந்து கால் பண்றேன். வேண்டாம், நான் லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்றேன். எதுக்கு நீங்க இவ்ளோ அர்ஜென்ட்டா கேக்குறீங்க? ரொம்ப சீரியஸான விஷயம்னா நாளைக்கு நம்ம 2 பேரும் நேர்ல போலாமே. போலாம், போகத்தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க அப்பா இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். அதுக்காக தான் நான் இப்ப கால் பண்ண போறேன். நான் சஸ்பென்ஸா வச்சிருந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இப்படி கோவப்பட்டு பார்க்காதீங்க. நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்களே என்ன வேணாலும் பண்ணுங்க. சொல்ல போனா நீங்க தான் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். நான் நம்பர் கொடுக்குறேன். 984600. நீ எப்ப வந்த? நீயே சமேலி என்ன கூப்பிடல? நம்பரை சொல்லு. 4600-719. உன் முகத்துல என்னடா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல? நீ இன்னும் இவனுக்கு சொல்லவே இல்லையா? இல்ல, இருந்தாலும் இவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க யாரும் அவன்கிட்ட சொல்லலையே. ஓ, உனக்கு விஷயத்த சொல்ல வெக்கமா இருக்கா? டேய், உன் விளையாட்டுத்தனத்தெல்லாம் நிறுத்து. நீ அப்பாவாக போற. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு இவ சொன்னதுனாலதான் நான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். காலையில இருந்தே இவ ரொம்ப டயர்டா இருந்தா. உனக்கு கால் பண்ண நீ எடுக்கவே இல்ல. அதனால நாங்களே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நாளைக்கு நீ உன்னோட எல்லா வேலைகளையுமே ஒதுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் இவளோட நிறைய நேரம் செலவழிக்கணும். ஹலோ, சொல்லுங்க. சூரஜ் தான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்தான். இங்க பாருடா, சமேலியோட அப்பா கூப்பிடுறாரு. நீ தான் அவருக்கு கால் பண்ணியா? போனை கட் பண்ணுங்கம்மா. நீ எதுக்கு அவருக்கு கால் பண்ண? ஒன்னும் இல்ல, போனை வைக்கிறீங்களா? ஹலோ, இங்க ஒரு விசேஷம் இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா. ஆமா ஆமா ஆமா, அவளே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தா.
சூரஜ், அத்தை சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம இருக்கீங்க? இல்ல நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லாததுனாலயா? சந்தோஷப்படணுமா சங்கடப்படணுமான்னு தெரியாத நிலைமையில இப்போ நான் இருக்கேன். அது ஏன் இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு சொல்றீங்களா? இன்னொரு குழந்தைய சேர்த்து வளர்க்குற அளவுக்கு மனதைரியம் உன்கிட்ட இருக்கா? என்ன கேட்டீங்க? நான் என்ன கேட்டேன்றது உனக்கு நல்லாவே தெரியும், பதில் சொல்லு. ஓ, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு மனநோயாளி மாதிரி தானே தெரியுறேன். நான் பெத்துக்க போற குழந்தைக்கு மனநிலை சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க. தாயோட மனநிலையும் ஆரோக்கியமும் தான் பிறக்க போற குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு எந்த நோயுமே இல்லை, எனக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப இதே சொல்லி என்னை மென்டலி ப்ரெஷர் பண்ணாதீங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் உன்னோட பாவனைகள் மாறுது, வார்த்தை தவறுது. கர்ப்பிணியா இருக்கும்போது இந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். ஓ சாரி, இதை நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ ஏற்கனவே ப்ரெக்னென்ட் ஆயிட்டல. நான் உங்ககிட்ட பேசினாலே கோபம் வருது, அது மட்டும் இல்லாமல் வயலண்டாக மாறுற. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தையோட அழுகையை உன்னால் எப்படி தாங்கிக்க முடியும்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா ராத்திரி பகலா நீ உட்காந்து பார்த்துப்பியா, இல்லை கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து ஓடி போயிடுவியா? உங்க விளையாட்டை நீங்க இன்னும் நிறுத்தவே இல்லைல்ல. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. நான் யூஸ்லெஸ்ன்னு சொல்ற உங்களோட வாயில இருந்தே நான் ஒரு நல்ல பொண்டாட்டி, ஒரு அம்மான்னு சொல்ல வைப்பேன். முதல்ல நல்ல பொண்டாட்டியாரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என் குழந்தைக்கு தாய் ஆகலாமா வேணாமான்னு. சூரஜ், எந்த நிமிஷம் வேணாலும் வீட்டை விட்டு வெளியில போற மனநிலையில இருக்கிற உன்னோட கையில எதை நம்பி என்னோட குழந்தைய என்னால கொடுக்க முடியும்? இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதை இப்போ என்னால சரியா சொல்ல முடியாது. 2 நாளைக்குள்ள நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அதுவரை பொறுமையாரு. சமிலிக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஆஸ்பத்திரில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. முந்தா நேத்தி நீங்க கோவமா யோசிக்காம ஒரு முடிவு எடுத்தீங்க. ஒருவேளை சூரஜ் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருந்தானா இப்ப அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பான். சூரஜ் அப்பாவாக போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் வந்ததா எனக்கு தோணுதுங்க. விஷயம் தெரிஞ்சப்ப அவன் என்ன சொன்னான்? என்னன்னு தெரியல, ஆனா அவன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. அவன் என்ன மாதிரி தான், சந்தோஷம் வந்தாலும் சங்கடம் வந்தாலும் முகத்துல எதையும் காட்டிக்க மாட்டான். சமேலியோட விஷயத்துல அவன் ரொம்பவே குழம்பி போயிருக்கான்னு தான் எனக்கு இப்பவும் தோணுது. நீங்க அவன்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம்ல. நான் அவனை கேட்க மாட்டேன். அவனோட குடும்ப விஷயத்துல மற்ற யாரும் தலையிடக்கூடாதுன்னு அவன் சொன்னதை நீயும் கேட்டதானே? இதுக்கப்புறம் அவன் குடும்ப விஷயத்துல தலையிடுறது எனக்கு பிடிக்கல. அவன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா அப்பாவாக போற விஷயத்தை அவன் கேள்விப்பட்டதுமே எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருப்பான், நம்ம முன்னாடி காட்டிக்க மாட்டான். நீ வேணா ரூம்ல போய் பாரு, அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீ சாப்பாடு எடுத்து வை. சரி. யாரை எதிர்பார்த்து நீ காத்துட்டு இருக்க? எங்க பாரு நிலடி, அந்த செக்யூரிட்டிக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? அது உனக்கு தெரியாதா? இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே. அந்த ஆள் தானே என்னுடைய புது புருஷன். நீ அந்த பக்கம் போன உடனே அந்த ஆள் இங்க வந்துருவான். வந்தவன் சாயங்காலம் தான் திரும்பி போவான். என்ன, நான் சொன்ன பதில் உனக்கு திருப்தி இல்லையா? அந்த ஆள் மட்டும் இல்ல, உனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க சொல்லி விட்டவங்க, அந்த மாதிரி பல பேர் இங்க வந்துட்டு போறாங்க. ஏய், இப்படி சொல்லி என்ன கோவப்படுத்தாத. இதெல்லாம் எனக்கு ஒரு புது அனுபவமே இல்லையே. புருஷன் வேலைக்கு போனானா எந்த ஆள் இந்த வீட்டுக்கு வராங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சுது. சொந்த பொண்டாட்டியவே ரொம்ப தப்பானவன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்ன கேவலமான மனுஷன் தான் நீன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும்
உன்னுடைய சந்தேக புத்தி இன்னும் மாறவே இல்லை. உன்னை நம்ப முடியாதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்டி. அப்படின்னா ஏன் குடும்பம் நடத்துற? வெளியில தூக்கி போட வேண்டியதானே? நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலன்னு கொஞ்சம் கூட கனவு காணாத. மத்தவங்க சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறேன்னா எனக்கு மேல சந்தேகம் இருக்குன்னு தானடி அர்த்தம். அந்த சந்தேகம் தான் எனக்கு தெரியுமே. கொன்னு சாவடிச்சுட்டு எந்த வித குற்றமும் இல்லாம எல்லா நாளும் நீ நிம்மதியா இருக்கலாம். அதுக்காக தானே? அதுக்காக நான் ஒரு கொலைகாரன் இல்லைன்னு உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன்டி. பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறவன் ஒரு கொலைகாரன் இல்லைன்னு யார் சொன்னது? பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒரே அடியில நீ என்ன கொன்றணும். அப்பதான் நீ ஆம்பளை. இப்பயும் உன்னை கொல்றேன்டி. கொல்லு. நல்ல வேகமா அடிச்சா அபார்ஷன் பண்ண வேண்டிய காசு மிச்சமாகும். நீ என்ன சொன்ன? ஒரு கைனகாலஜிஸ்டுக்கு கொடுக்கற பணம் மிச்சமாகும்னு சொன்னேன். உங்களோட வாரிசு இப்ப என் வயித்துல வளர தொடங்கிடுச்சு. அது பக்கத்து வீட்டுக்காரனா, இல்ல போஸ்ட்மேனா, எலக்ட்ரிஷியனா, இல்ல செக்யூரிட்டியான்னு அது யாரோடதுன்னு நீங்களே முடிவெடுத்துக்கலாம். நீங்க ஏற்கனவே வயித்துல உண்டான குழந்தைய அழிச்சிட்டீங்க. மறுபடியும் உண்டான குழந்தை உங்களுடைய இதுதான். நான் அதை கொல்ல மாட்டேன். அது உங்களுக்கே புரியும். ஒருவேளை மறுபடியும் இந்த குழந்தைய அழிக்கணும்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. मैम साहब, बालासुधा मैडम मिलने के लिए कोई आ गया। हो कौन है? इंद्रपाल उसका पूजन है? पूजने से पहले वो बालासुधा मैडम के फ्लैट में गया। अच्छा, देखा कौन है हो? யார் நீங்க? பாலசுதா உங்களுக்கு என்ன வேணும்? நான் அவளோட அண்ணன் தான், ஹரிகிருஷ்ணன். நான் வேணுவோட ஆஃபீஸ் போயிருந்தேன். அவர் 4 நாளைக்கு லீவு போட்டு தான் சொன்னாங்க. ஆஃபீஸ்லேருந்து தான் இந்த அட்ரஸ் தந்தாங்க. பாலாவும் வேணுவோ இங்கே தானே தங்கியிருக்காங்க? ஆமா, ஆனா அவங்க போயிட்டாங்களே. எங்க? இன்னைக்கு காலையில அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஹரி, நீங்க கல்ஃப்ல இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா, கம்பெனிலேருந்து ஒரு வேலையா நாங்கள் 5 பேர் சேர்ந்த ஒரு டீம் மும்பை வரைக்கும் வந்திருக்கோம். எங்களுக்கு இன்னும் 2 நாள் ட்ரைனிங் இங்கே தான் இருக்கு. அது முடிஞ்சு புதன்கிழமை தான் நாங்கள் திரும்பி போகிறோம். பாலாவை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் மும்பைலேருந்து ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா வர விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியது தானே? டீமில் என்னை சேர்த்ததே 2 days பிஃபோர் தான் என்னை சேர்த்தாங்களே. அன்னிலேருந்து நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வேணும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. அந்த ஆளை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அவங்க காலையில் கிளம்பி போகும்போது தான் தெரிஞ்சிச்சு பாலசுதா கர்ப்பமாக இருக்கா. இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த அரக்கன் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான். ஹரி, வாங்க, என் வீட்டுக்கு போய் பேசலாம். நீங்க பாலாவோட அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. வாங்க.
பாலசுதாவை வேணுகோபால் இங்க கூட்டிட்டு வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாரு. அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் இருந்து என்ன பிரயோஜனம்? யாருமே அவளை திரும்பி கூட பார்க்கல. அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், தம்பி இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் அங்கே படிச்சுட்டு இருக்கான். நானும் ஊர்ல இங்க இல்லை, அப்புறம் யார் வந்து இவளை பார்ப்பாங்க? சும்மா இல்ல, அவன் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்றான். எல்லா நாளும் அந்த பொண்ணு போடுற சத்தத்தினால இங்க இருக்கிறவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல. யாராவது கேட்கலான்னு போனா வேணுகோபால் அவங்கள கண்டபடி திட்டி அனுப்பிடுறாரு. அதனால மான மரியாதை இருக்க யாரும் இப்ப அந்த பக்கம் போறதே இல்ல. நீங்க பாலா கிட்ட பேசிருக்கீங்களா? இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறது நான் தான். கொஞ்ச நாள் முன்னாடி அவளை ரொம்ப அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டான். சரியான நேரத்துல நான் பார்த்ததுனால அந்த பொண்ணு உயிர் பொழைச்சா. என் புருஷன் தான் பாலசுதாக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாரு. அதோட நன்றியும் கடமையும் அவகிட்ட எப்பவுமே இருக்கும். அவங்க ஊருக்கு தான் போயிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? வேணுகோபாலோட வீட்டுக்கு போறதான் என்கிட்ட சொல்லிட்டு போனா. நான் என்ன சொல்றது, ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ஹரி நீங்க அவங்கள பாத்துருக்கலாம். ஃப்ளைட்ல இருந்து இறங்கி ஹோட்டலுக்கு போன உடனே நான் இங்க வந்துட்டேன். நீங்க வந்தும் பிரயோஜனம் இல்ல. இதுக்கப்புறம் பாலசுதா அனுபவிக்க வேண்டியதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வேணுட போன்ல பாலா கிட்ட பேசினேன். ஆனா அவ என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா. பேரை கூட மாத்தி தான் சொன்னா. அகிலான் தானே? அதேதான். என்கிட்டயும் மொத அப்படிதான் சொன்னா. அடுத்த முறை ஹாஸ்பிட்டல் போகும்போதுதான் உண்மையான பேரு பாலசுதான் தெரிய வந்தது. அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? மனசளவுல அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. வேணுகோபால் மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரலனாதான் அதிசயம். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பிரச்சனை வருது பாலசுதாக்கு. சில சமயத்துல அவன் பண்ற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிறா. சில நேரம் கத்துவா, ரொம்ப அபூர்வமா தான் பேசுவா. ஹரிகிருஷ்ணன், நீங்க கிளம்பிட்டீங்களா? எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேன், அவர் இப்ப வந்துருவாரு. என்ன இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா, சாப்பிட்டு போங்களேன். அதுக்கான நேரம் இல்ல, நான் பாலாவை பார்க்க மட்டும்தான் இங்க வந்தேன். ஆனா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு அண்ணன்ற முறையில நீங்க அவ மேல பாசம் வச்சிருந்தீங்கன்னா பாலசுதாவை அந்த பைத்தியக்காரன்ட்ட இருந்து காப்பாத்துங்க. இந்த நிலைமையில நான் ஊருக்கு போய் என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நான் வேலையை தான் விடணும். பார்க்கும்போது மட்டும் பாசத்தை காமிக்கிறதுக்கு உடன்பிறப்பு தேவையில்ல ஹரி. உங்களோட உதவி அவளுக்கு இப்ப தேவைப்படுது. இப்ப மட்டும் நீங்க உதவி பண்ணலனா ரத்த சொந்தத்துக்கே மதிப்பு இல்லாம போயிடும் ஹரி. பாலசுதாவை எப்படியாவது நீங்க போய் காப்பாத்துங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அது எப்படி பாபண்ண 1.5 கொடுக்க முடியும்? அந்த வண்டியை நம்ம 1.40க்கு தானே எடுத்தோம். நமக்கு ஒரு 25,000 ரூபாய் லாபம் கூட கிடைக்கலனா அப்புறம் என்ன பிஸ்னஸ் அது? நான் வரேன். ஆமா, போட்ல ஏறி நான் வந்துகிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துல நான் இங்கிருந்து கிளம்புவேன். நான் ஒர்க் ஷாப்புக்கு வரேன்றேன். சரி பாருங்க. வேணா என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? பாலானி, நீங்க சொல்லாம வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க கிளம்பிட்டு பக்கத்தூர் வரைக்கும் போலான்னு இருந்தேன். பிரச்சனை இல்ல, வேலையை நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். ஆனா பேக்கை கொடுங்க. வேண்டாம், நானே தூக்கிட்டு வரேன். பாலானி, பேக் கொடுங்க. வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். அண்ணே, நீங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மாசம் மாசம் இங்க வரதுக்கு விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. இங்க பண்டிகைலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது இல்ல. பாலசுதாக்கு எந்த விசேஷம் இல்லையான்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க. அம்மா உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ணி எதுவுமே பேசாம போறாங்களே, என்னாச்சு? சரி, நீ வா. ஏண்டி என்னடி பண்ற? மேலாக அப்படியே சீவடி. அங்க பாருங்க பாலா. பாலா, பாலா, நீ வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இங்க வந்து கொஞ்ச நாள் ஆச்சு இல்ல. அதுக்காக நீங்க 2 பேரும் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க வந்துட்டு போக காசு எவ்வளவு செலவாகும்?
ஓ, பையன் வந்ததுல அம்மாக்கு சந்தோஷம் இல்ல. கொஞ்சம் காசு கொடுத்தா மட்டும் போதும். பேசாம போடி அந்த பக்கம். போறேன். பாபாலா, உன்கிட்ட நான் பேசணும். ஏண்டி, இவளை யானையை வச்சு கூட்டிட்டு போறதுக்கு இவ ஒண்ணு மகாராணி இல்ல. அவளே வீட்டுக்குள்ள போவா. ஏய், நீ பண்ணிட்டு இருந்த அந்த வேலையை போய் பாருடி. நீங்க தானே என்ன அங்க இருந்து போக சொன்னீங்க. அந்த வேலையை முடிச்சிட்டு நீ போனா போதும். திடீர்னு சொல்லாம கொள்ளாம வரதுக்கு விசேஷம் ஏதாவது இருக்கா என்ன? சின்ன ஒரு விசேஷம் இருக்கு. எனக்கு இல்ல, இவளுக்கு. உண்மையாவா பாலா? ஏய், நீ ஏன் என்ன மீறி இவகிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாருடி. ஓ, இதுக்கப்புறம் இன்னும் வேலை அதிகமாக தான் போகுது. அண்ணே, ட்ரீட் வைக்கணும். இதெல்லாம் வேண்டாம் சொல்லி நிறுத்தி இருந்தா செலவாது மீதியாயிருக்கும். இதை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் பாலா வீட்டுல சொல்லியிருக்கேன். அவங்க இங்க வரும்போது பாத்துக்கலாம். என்னால இங்க கர்ப்பிணியை பாத்துக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. அவங்களே இவளை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டோம். அம்மாடி, நீ பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியுமா. மனுஷங்க மட்டும் இல்ல, தெய்வங்களும் சில சமயத்துல கொடூரமான முடிவெடுக்குதுன்னு இப்பதான் எனக்கு புரியுதுமா. இல்லைன்னா எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருக்கிற உன் மேல. மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? உன்னால எப்படிமா மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இப்படி பேச முடியாது? நான் மறைக்கல மாமா, அதை உடைச்சு தள்ளிட்டேன். பழைய நினைவு எல்லாத்தையும் உடைச்சி குப்பையில போட்டுட்டேன். எல்லாமே அவனோட நாடகம்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியலம்மா? எனக்கு இல்லாத கவலை உங்களுக்கு மட்டும் ஏன்? இல்லைன்னா உன்னோட வயித்துல உண்டான ஒரு குழந்தைய எட்டி உதைச்சதுனால அது இல்லாம போயிடுச்சுல்ல. நஷ்டப்பட்டதுக்கு பதிலா ஒரு புதிய உருவை உருவாக்கி கொடுத்திருக்காரு உங்க புள்ள. நம்ம வம்ச பரம்பரை முடிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அவர் கொடுத்த ஒரு முக்கியமான ஜீவன். அது உனக்கு ஒரு பையனா பிறக்கணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேம்மா. சொந்த அம்மா கிட்ட அப்பா செய்யற எல்லா அநியாயத்துக்கும் கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு பையன், அவன் பண்ண எல்லா தப்புக்கும் பதில் சொல்ற மாதிரி உனக்கு ஒரு ஆண் குழந்தை தாமா பிறக்கணும். நான் இப்ப யாருக்கிட்டயுமே எதை பத்தியுமே சொல்ல விரும்பல மாமா. எல்லாத்தையும் சகிச்சு இப்ப என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன். அனுசரிச்சு அந்த வேதனையெல்லாம் இப்ப எனக்கு பழகி போச்சுல்ல. அதே மாதிரி எல்லார் மேலேயும் பாசம் காட்டுறதுக்கு அதை நான் கத்துக்கிட்டு வரல. நீயும் ஒரு சாதாரண பொண்ணுதானம்மா. பாலாவோட விதி இப்படி இருக்கும்போது யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவனோட கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்த உன் வாழ்க்கை இப்படி வீணா போகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கப்புறமும் அவன் உன்கிட்ட ஏதாவது கொடுமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டா என்கிட்ட நிச்சயம் சொல்லுமா. நான் அவனை அப்படி ஒரு யோசனை ரொம்ப தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்காக மட்டும் இந்த கஷ்டத்துல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த பரிகாரத்தை நான் பண்ண போறேன். இப்படி ஒரு குடும்பக்காரன் இந்த பூமியிலே இருக்கக்கூடாதுமா. அஜய், அஜய், இங்க வந்தா நீ இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பியா என்ன? என்னம்மா, நான் இங்கே தானே இருக்கேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இங்க பாரு,
ஒரு 5 நிமிஷம் போனை நோண்டாம இரு. நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சீரியஸாவா? என்னன்னு சொல்லுங்க. டேய், பாலா வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கா. இதான் சீரியஸ் மேட்டரா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையாமா? அக்காவை பத்தி இப்ப எதுக்கு பேசுறீங்க? டேய், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. நாம அவளை போய் பார்த்துட்டு வரலாம். அம்மா, நீங்க அவங்க மேல காட்டுற பாசத்தை அவங்க உங்க மேல காட்டுறாங்களா? உங்களுக்கு கிடைக்காத பாசம் அவங்களுக்கும் வேண்டாம். அது அப்படி இல்லப்பா. என்ன அப்படி இல்ல? எவ்வளவு பாசத்தோட அவங்க 2 பேரும் இங்க இருந்து போனாங்க. அவங்க பூனேவுக்கு போனப்ப நம்மகிட்ட சொல்லிட்டு போனாங்களா என்ன? இல்லையே. அவ திடீர்னு கிளம்பி போக முடிவெடுத்ததாலதான் சொல்லாம போயிருக்கா. சரி, அப்படின்னே வச்சுக்குவோம். இங்க இருந்து போய் ஒரு 10-11 மாசம் ஆச்சுல. ஒரு தடவையாவது நமக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஜெயாக்கா ஃபோன் பண்ணி பேசிட்டு தானே இருக்காங்க. மாசத்துக்கு ஒரு தடவையாவது பாலாக்கா ஃபோன் பண்ணலாம்ல? என்னம்மா எதுவுமே பேச மாட்டீங்க? நம்ம மேல கொஞ்சமாவது பாசம் இருந்திருந்தா ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி பேசி இருந்திருப்பாங்கல்ல. ஃபோனுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைச்சிருந்தா ஃபோன் பண்ணிருக்கலாம். நாம ஒரு தடவை கூட அங்க ஃபோன் பண்ணி பேசலையே. நம்ம கிட்ட சொல்லாம போனவங்கள்ட்ட நாம ஏன் பேசணும்? ஆமா, நாம ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு அவங்க மகாராணி இல்லையே. சுதா, இப்ப டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? சாப்பிட வேண்டாம்? நான் பாலாவை பத்தி தாங்க இவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பாலாவுக்கு என்னாச்சு? அவ இப்ப இங்க வந்திருக்கா. அது உனக்கு எப்படி தெரியும்? வேணுவோட அண்ணி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நாம இப்ப அங்க போலன்னா அவங்க வீட்டாளுங்க என்ன நினைப்பாங்க? அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் அங்க வரமாட்டேன். அப்ப நான் மட்டும் தனியா போக முடியுமா? போகணும்னு முடிவு எடுத்துட்டு அப்பாவை கூட்டிட்டு போங்க. அத நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. அவ கர்ப்பமா இருக்கும்போது நாம தானே போய் பார்க்கணும். ஜெயா கர்ப்பமா இருந்தப்போ நாம அடிக்கடி அவளை போய் பார்த்துட்டு வந்தோம். உண்மையை சொல்ல போனா அவ 5வது மாசத்துல இருந்து நம்ம கூட தானே இருந்தா. அதையெல்லாம் பாலா பாத்திருக்கால. அவ இப்ப கர்ப்பமா இருக்கும்போது நாம போலனா அவ என்ன நினைப்பா? ஜெயாவோட கல்யாணம் நடந்தப்ப இருந்த நிலைமையில நான் இப்ப இல்ல. அப்ப எல்லா விசேஷத்தை நடத்தினதும் பணம் செலவு பண்ணதெல்லாம் நான் தானே. ஆனா இப்போ ஹரி பணம் அனுப்புனா மட்டும்தான் விசேஷத்தை பண்ண முடியும். நாம எதுவும் பண்ண வேண்டாங்க. நாம அவளை அங்க போய் பார்த்தாலே அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நம்ம மேல அவளுக்கு ஏதாவது கோவம் இருந்தா கூட அதெல்லாம் உடனே காணாம போயிடும். கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். அம்மா, நீங்களும் அப்பாவும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு இங்க வந்து புலம்பிட்டு இருக்காதீங்க. கூட பிறந்த அக்காவை பார்க்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத நீ எல்லாம் எதுவும் பேசக்கூடாதுடா. இங்க பாருங்க, அங்க போகும்போது மக மேல இருக்கிற பாசத்துல தயவு செஞ்சு இங்க கூட்டிட்டு வந்துடாதீங்க. இப்ப ஏற்கனவே இங்க அதிகமா செலவாகுதுன்னு ஹரியான சொல்லிட்டு இருக்காரு. பாலா, நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வேண்டியதா போயிடுச்சுல? அக்கா, நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னது சரிதான். மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தேன்னா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. இப்போ எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? கொல்றதுக்கா இல்ல வளர்க்கறதுக்கா? நான் இப்போ அத பத்தி யோசனை பண்ணவே இல்லக்கா. அண்ணன் தம்பிங்கெல்லாம் இப்பவே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க. நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டேங்கிற? ஜெயிலுக்குள்ள தானே என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என் கூட கிச்சனுக்கு வா. சாப்பிடுற நேரம் மட்டும்தான் அங்க எல்லாரும் வருவாங்க. மத்த நேரத்துல யாரும் அங்க வரமாட்டாங்க. நம்ம அங்க இருந்து பேசிக்கலாம். நான் அங்க வரமாட்டேன்க்கா. வேணுடைய மனசு மாறுச்சுன்னா அது ரொம்பவே டேஞ்சர் தான். உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமாமா? ஒன்னும் வேண்டாம், பசிக்கல. உனக்கு வேணா பசிக்காம இருக்கலாம். ஆனா உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அத பட்டினி போடாத. வா. எனக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணி கிடைச்சா போதும்.
பாலா உன் அப்பா அம்மா வந்திருக்காங்க, வெளியே வா. எந்த அம்மா? ஆ? யாரோட அப்பா? ஆ? உன்னோட. அப்படி எனக்கு யாரும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், உன்னோட டிராமாலாம் என்கிட்ட காட்டாத. உன்னை வெளியில கூட்டிட்டு போய் உங்க அப்பா அம்மா முன்னாடியே அடிச்சு நொறுக்கிடுவேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு பொண்ணு போட்டு இப்படி அடிக்கிறான்னு பாக்குறவங்களுடைய மனசுல கண்டிப்பா தோணும். இப்படி நீ தேவையில்லாத பேசிட்டு இருக்காம வெளில வரியா? நான் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நாங்க என்ன நினைச்சோம்னா ஹரி பாலாவை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எல்லா சொந்தங்களும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆமா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கவே இல்லையே. சரி, நான் போய் பாலாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கேயே உட்காருங்க சுதாலட்சுமி. அவளை கூப்பிட தானே வேணும் அங்க போயிருக்கா. பாலா இங்க வருவா. நீங்க இங்க வந்ததுனால சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. அவ எங்க? இல்ல, டயர்ட்ல படுத்திருக்கா. இதோ வந்துருவா. இல்ல, அவளுக்கு இங்க வர கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா? உங்க 2 பேரும் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கட்டுமா? போட்ல இருந்து இறங்கி இவ்வளவு தூரம் நடந்தானே வந்திருக்கீங்க. நான் ஒண்ணு பண்றேன், ஜூஸ் கொண்டு கொடுக்க சொல்றேன். மாமாவுக்கு கத்திக்கும் ஜூஸ் கொடுங்க. பாலா படுத்துக்கிட்டு இருக்கானா? நாங்க வேணா அவளை போய் பாக்குறோமே. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒரு அவசியம் இல்ல. அவ இதோ வந்துருவா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டணுமா? கர்ப்பிணி இப்படி டயர்டா இருக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு போகவே அவ எழுந்திருக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு எப்பதான் நேரம் வருமோ? அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க, வரும்போது கொஞ்சம் பழமாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. பஸ் கிடைக்க லேட் ஆனதுனால டவுனுக்கு போய் எதுவும் வாங்க முடியல. இங்க வந்து இறங்கினப்போ ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு நினைச்சோம். ஆனா இங்க ஒரு கடை கூட இல்ல. நீங்க வருவீங்கன்னு நினைச்சு கடையை ஓபன் பண்ணுவாங்களா என்ன? நீ ரொம்பவே மெலிஞ்சு போயிட்ட பாலா. ஓ, இவளை கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இவ இந்த கோலத்துல தான் இருக்கா. என்ன சாப்பிட்டாலும் சேர மாட்டேங்குது, அதான் இப்படி ஆயிட்டா. நீ ரொம்ப சந்தோஷமா தானே இருக்க? நான் எதிர்பார்க்காததை விட அதிகமா கிடைக்குதுல, என் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? அங்க உன்னோட வாழ்க்கை எப்படி போச்சுமா? சொல்லு பாலா. நான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். நான் அங்க போன கொஞ்ச நாளையே நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டேன். என் வாழ்க்கையில இதனால் வரைக்கும் நான் பார்க்காத காட்சிகள், என் வாழ்க்கையோட பெரிய அனுபவங்கள், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரிய போறதில்ல. அனுபவிச்ச எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன பார்க்க தானே வந்திருக்கீங்க? பார்த்துட்டீங்கல்ல? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். பாலா, உனக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமா? எனக்கு வேண்டாம்க்கா, சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க. பொண்ணு பார்க்கறதுக்காக ஆசாசியா வந்திருக்காங்கல்ல, இவங்க உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகட்டும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.